வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மான்ஹவா தமிழ். இங்கே நீங்கள் சிறந்த மான்ஹவா, மங்கா மற்றும் மன்ஹுயா கதைகளின் முழு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். அப்படின்னா வாங்க கதைக்குள் போகலாம். நான் ஒரு டாப் சீக்ரெட் யூனிட்டில் மிக முக்கியமான மிஷன் ஈடுபட்டிருந்தபோது என் அம்மாவின் போன் வந்தது. எனக்காக ஒரு பெண் பார்த்திருப்பதாகவும் ஒரு பிளைண்ட் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். எனது கிளாசிஃபைட் ஐடென்டிட்டி, ரகசிய அடையாளம் மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் இந்த சந்திப்பு ஒரு விமானத்தின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு கேபினில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புறப்படுவதற்கு முன் என் அடையாளம் முழுமையாக ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று விமான நிறுவனத்திற்கு என் பாஸ் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். நான் திட்டமிட்ட நேரத்தில் விமானத்தில் ஏறி என் இருக்கையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தபோது சட்டென்று பின்னால் இருந்து யாரோ என்னை பலமாக தள்ளினார்கள். தடித்த பணக்கட்டை காட்டி திமிராக சிரித்தபடியே அவன் சொன்னான், "இந்த சீட் எனக்கு வேண்டும். பணத்தை வாங்கிக் கொண்டு உடனே இங்கிருந்து கிளம்பித் தொலையு." நான் எந்தவித எதிர்வினையும் ஆற்றாமல் அமைதியாக இருந்ததால் நான் பயந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டான். தன் முஷ்டியை மடக்கி உயர்த்தியவாறு என் அருகில் வந்தான். "நில்லு." சரியான அந்த தருணத்தில் பின்னாலிருந்து ஒரு கூர்மையான குரல் எதிரொலித்தது. பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பாடிகார்ட்ஸ். ஒரு அசாதாரணமான அழகான மற்றும் கம்பீரமான இளம்பெண் முன்வந்தாள். ஜின்ஷெங், நீ என் தனிப்பட்ட உதவியாளர். பொது இடத்தில் ஏன் இப்படி கூச்சல் போட்டு தகராறு செய்கிறாய்? அவள் என்னை நோக்கித் திரும்பி, அப்படியானால் நீதான் பாய் யுதாவ் என்றாள். என் எதிரே நின்ற அந்த பெண்ணை உன்னிப்பாக கவனித்தேன். என் அம்மா தேர்ந்தெடுத்த பெண் உண்மையிலேயே ஈர்க்கக்கூடியவளாக இருந்தாள் என்பதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அவள் அணிந்திருந்த டெய்லர்ட் பிசினஸ் சூட் அவளது ஆளுமைக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. ஒரே ஒரு குறை அவளது பனி போன்ற குளிர்ந்த பார்வைதான். மிஸ் நீனா, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்று நான் தொடங்குவதற்குள், தேவையில்லை என்று என் பேச்சின் நடுவில் கைதூக்கி என்னை இடைமறித்தாள். நாம் ஏற்கனவே சந்தித்துள்ளோம். உனக்கும் எனக்கும் எந்த பொருத்தமும் இல்லை. உடனே இந்த விமானத்தை விட்டு இறங்கிவிடு. ஒரு நிமிடம், நான் காதில் கேட்டது நிஜம்தானா என்று எனக்கு நானே சந்தேகப்பட்டேன். இந்த அரை நாள் விடுப்புக்காக மட்டும் என் யூனிட்டில் நான் எத்தனை அனுமதிகளை கிளியரன்ஸ் வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் சந்திப்பு தொடங்குவதற்கு முன்பே நான் வெளியேற்றப்படுகிறேனா? இது என்ன வகையான கேலிக்கூத்து? அமைதியான அதே சமயம் உறுதியான குரலில் நான் கேட்டேன், அப்படியானால் நீங்கள்தான் என் அம்மா பார்த்த பிளைண்ட் டேட் பெண்ணா? ஒரு வார்த்தை கூட என்னை கேட்காமல் என்னை வெளியேறச் சொல்வது மிகவும் முரட்டுத்தனமானது இல்லையா? நீனா ஒரு சூட்சமமான ஏளனமான சிரிப்பை வெளிப்படுத்தினாள். நீ எப்போதாவது கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்திருக்கிறாயடா? நீ என் லெவலுக்கு சமம் என்று உண்மையிலேயே நினைக்கிறாயடா? உன்னை போன்ற ஒரு பயனற்றவனுடன் என்னை இணைக்க என் அப்பா எதை நினைத்தார் என்று எனக்கு புரியவில்லை. அவள் இதைக் கூறியதும் விமானம் முழுவதிலும் கிசுகிசுப்புகள் வெடித்தன. இது உண்மையிலேயே மிஸ் நீனாவின் போன் பார்த்தால் பில்லியனரை திருமணம் செய்ய கனவு காணும் ஏதோ ஒரு கிராமத்து பையன் மாதிரியிருக்கிறான். மிஸ் நீனா ஒரு தேவதை போன்றவள். இந்த திருமணத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சுற்றியிருந்த பேச்சைக் கேட்டதும் நான் அதிர்ந்து போனேன். நான் அவளை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று எப்போது சொன்னேன்? நான் விரும்பினால் கூட என் மூத்த அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டுமே. நான் ஒரு பெருமூச்சு விட்டுச் சொன்னேன், சரி, நான்தான் பயனற்றவன், நீங்கள்தான் பணக்கார இளவரசி. உங்களுக்கு என்னிடம் எந்த ஆர்வமும் இல்லாததால் நான் கிளம்பிப் போகிறேன். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் என் யூனிட் தான் முன்பதிவு செய்தது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வேறு யாருக்கும் இங்கு அமர உரிமை இல்லை. அப்போதுதான் அசிஸ்டன்ட் ஜின்ஷென் குறுக்கிட்டான். ஹேய் பையா, எங்கள் பிரசிடென்ட் முன்னால் ஹீரோ மாதிரி நடிக்க முயற்சிக்காதே. நீ உட்கார்ந்திருக்கும் இந்த விமானமும் ஸ்டெர்லிங் குடும்பத்திற்கு சொந்தமானதுதான். உனக்கு மறுக்க உரிமை கொடுத்தது யார்? மட்டம்பாட்டு பிழைப்பு என்றால் என்ன என்பதை இப்போது நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். நான் அமைதியான குரலில் சொன்னேன், அசிஸ்டன்ட் ஜின், நான் என் இருக்கையில் அமர விரும்புகிறேன். இந்த விமானம் யாருக்குச் சொந்தம் என்பதில் எனக்கு கவலை இல்லை. இதைக் கேட்டு நீனா தன் போனை எடுத்தாள்.
இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தானே? பமடங்கு விலை தருகிறேன். 100 $000 வாங்கிக் கொண்டு என் பார்வையை விட்டு உடனே மறைந்துவிடு. நான் மெலிதாக சிரித்தேன். பிரசிடென்ட் இவ்வளவு தாராளமாக இருப்பதால் நான் அந்தச் சலுகையை ஏற்றுக்கொள்கிறேன். நான் கிளம்பத் திரும்பினேன். ஆனால் ஜின்ஷின் பின்னாலிருந்து கத்தினான், நில்லு. நான் திரும்பி பார்த்தேன். என்ன விஷயம்? மனம் மாறிவிட்டதா? சிரித்துக்கொண்டே அவன் நீனாவின் காதில் எதையோ முணுமுணுத்தான். மறுநிறமே நீனாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. என் ஆளுக்கே அடிமைத்தனமா? என் ஆளை அடிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? அவன் என் மீது அவதூறு பேசிவிட்டான் என்பதை புரிந்து கொண்டேன். அவளது ஏற்கனவே உள்ள பாரபட்சமான மனநிலையை பார்த்தால் விளக்குவது பயனற்றது என்பதை உணர்ந்தேன். நான் எளிமையாகச் சொன்னேன், நான் அவனை தொட்டேனா இல்லையா என்பது முக்கியமல்ல, சொல். இப்போது நீ என்ன செய்யப் போகிறாய்? நீனா என்னை ஆச்சரியமாக பார்த்தாள். மன்னிப்பு கேளு. நான் புன்னகைத்தேன். மன்னிப்பா? அது நிச்சயமாக நடக்காது. வேறொரு ஆப்ஷனைச் சொல். அசிஸ்டன்ட் ஜின் கத்தினான். இப்போது அது 100,000 இல்லை. முழுதாக $1 மில்லியன் ஆகும். நான் பிரசிடெண்டின் தனிப்பட்ட உதவியாளர், ஒவ்வொரு நிமிடமும் மில்லியன் கணக்கான டீல்களை கையாள்கிறவன். நீ என்னை தள்ளினாய், அதற்கு நீ விலை கொடுத்தே ஆகஸ்ட் வேண்டும். சுற்றியிருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். நீனாவே வாயடைத்துப் போனாள். 1 மில்லியன் அது கொஞ்சம் அதிகமல்லவா? ஜின் உடனடியாக பதிலளித்தான், மேடம், இது மருத்துவச் செலவு மட்டும் அல்ல, உங்கள் சொந்த விமானத்திற்குள்ளேயே நான் அவமானப்படுத்தப்பட்டுள்ளேன். 1 மில்லியன் கேட்பது உண்மையில் நான் அவன் மீது காட்டும் கருணை. சிறிது நேரம் யோசித்த பிறகு நீனா தலையசைத்தாள். சரி, 1 மில்லியன். எந்த தயக்கமும் இல்லாமல் நான் பதிலளித்தேன். சரி. இப்போது கேபினில் இருந்த அனைவரின் கண்களும் என் மீதே பதிந்திருந்தன. சிலர் நான் பந்தா செய்கிறேன் என்று நினைத்தார்கள், மற்றவர்கள் என் உண்மையான அடையாளத்தை மறைக்கிறேன் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களின் கருத்துக்களைப் பற்றி நான் கவலைப்படவில்லை. சுற்றியிருந்த அனைவரையும் பார்த்து நான் சொன்னேன், இப்போது தள்ளிய விவகாரம் முடிவுக்கு வந்துவிட்டது, சீட்டை பற்றி பேசுவோம். என் பயண விவரங்கள் விமான நிறுவனத்திற்கு முன்பே சமர்ப்பிக்கப்பட்டன. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல் யார் வேண்டுமானாலும் உட்காரலாம் என்று உண்மையிலேயே நினைக்கிறீர்களா? வெடித்து சிரித்தபடியே ஒட்டுமொத்த கேபினும் என்னை கேலி செய்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸில் உட்காரக்கூட ரிப்போர்ட் கொடுக்கணுமா? ஒட்டுமொத்த விமானமும் ஸ்டெர்லிங் குடும்பத்திற்குச் சொந்தமானது. இவன் யாருக்கு ரிப்போர்ட் செய்திருக்க முடியும்? நான் என் பார்வையை அவர்கள் மீது வீசினேன். ஸ்டெர்லிங் குடும்பம் ஒட்டுமொத்த விமான நிறுவனத்தையும் வாங்கும் அளவுக்கு பணக்காரர்கள் என்று நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்களா? அப்படியானால் சொல்லுங்கள், இந்த பறக்கும் விமானத்தை இப்போது உடனடியாக நிறுத்த பிரசிடென்ட் நீனாவால் முடியுமா? அவளால் முடியாது, ஆனால் என்னால் முடியும். அசிஸ்டன்ட் ஜின் உரக்கச் சிரித்தான். அபத்தமாக பேசாதே. இந்த நாட்டிலேயே வாஷிங்டனில் உள்ள சில உயர்மட்ட தலைவர்களால் மட்டும்தான் பறக்கும் விமானத்தை நிறுத்த முடியும். நீ உன்னை என்னவென்று நினைக்கிறாய்? அவன் கோபமாக விரட்டினான். 1 மணி நேரத்திற்குள் 1 மில்லியனை கொடுக்கவில்லை என்றால் இந்த விமானத்தை விட்டு உன்னால் உயிரோடு இறங்க முடியாது. அது 1 மணி நேரத்திற்குள் எனக்கு வந்த 2வது மரண மிரட்டல் ஆகும். ஒரு வார்த்தை கூட பேசாமல் நான் என் போனை எடுத்து டயல் செய்தேன். ஹலோ சார், நான் பாய் யுடா பேசுகிறேன். மறுமுனையில் குரல் கேட்டது. என்ன விஷயம்? பெண்ணை சந்தித்து விட்டாயா? அவளை பிடித்திருக்கிறதா? நான் சொன்னேன், சார், பிளைண்ட் டேட் கதையை நான் பிறகு சொல்கிறேன். இப்போது ஒரு அவசர நிலை. யாரோ என் சீட்டை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள். அந்த சீட் உங்கள் நேரடி உத்தரவின் பேரில் குறிப்பாக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம் சார். அதே நபர்கள்தான் என்னிடம் $1 மில்லியன் எக்ஸ்டோர்ஷன், மிரட்டி பணம் பறித்தல் செய்கிறார்கள். முழு நிலையையும் விவரித்தேன். இதைக் கேட்ட என் பாஸின் கோபம் உச்சிக்குச் சென்றது. அவர் தன் கப்பை தரையில் வீசிக் குடைத்தார். யார் அந்த நதிகள்? நான் பதிலளிப்பதற்குள் அசிஸ்டன்ட் ஜின் என் போனை பறித்தான். ஹே கிழவா, இந்த பையனை காப்பாற்ற விரும்பினால் உடனடியாக 1 மில்லியன் அனுப்பு, இல்லையென்றால் அவனது பிணத்தை சேகரிக்க தயாராக இரு. மறுமுனையில் சில வினாடிகள் முழுமையான அமைதி நிலவியது. பின்னர் என் பாஸின் குளிர்ச்சியான, ஆபத்தான குரல் கேட்டது. அப்படியானால் நீதான் யுடாவோவின் சீட்டை எடுத்துவிட்டு இப்போது அவனிடம் பணம் பறிக்கிறாயா? ஜின் கத்தினான். வேண்டாத புலம்பலை விடு. பணம் அனுப்புகிறாயா இல்லையா? என் பாஸ் பதிலளித்தார். 1 மில்லியன் ரொம்ப குறைவு. அதற்கு பதிலாக நான் உனக்கு முழுதாக 100 மில்லியன் அனுப்புகிறேனா? அங்கேயே இரு. இப்போது அனுப்புகிறேன். ஜின் உரக்கச் சிரித்தான்.
கிழவா, பெருமையாக பேசாதே. உனக்கு தைரியம் இருந்தால் 100 மில்லியன் பணமாகக் கொண்டு வாழ். போனை துண்டித்த பிறகு அவன் என்னை மிகுந்த திமிருடன் பார்த்தான். எனது சிரிப்பை என்னால் அடக்க முடியவில்லை. மிஸ் நீனா, உங்களை நான் பாராட்ட வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே ஒரு குறிப்பிடத்தக்க உதவியாளரை வைத்துள்ளீர்கள். என் பாசையை திட்டும் தைரியம் அவனுக்கு இருக்கிறது. இந்த நாட்டில் இவ்வளவு பயமற்ற ஒருவனை நான் பார்த்ததே இல்லை. கோபத்துடன் நீனா கூறினாள், உன் பாஸ் யார் என்று எனக்கு கவலை இல்லை. விமானம் புறப்படத் தயாராக இருக்கிறது. எனவே இங்கிருந்து கிளம்பி எங்கள் நேரத்தை வீணடிக்காதே. அவளது கண்களை நேராக பார்த்து அமைதியான குரலில் நான் சொன்னேன், என் அனுமதியில்லாமல் இன்று இந்த விமானம் ஒரு அங்குலம் கூட நகராது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையென்றால் நீங்களே பாருங்கள். அப்போது கூட்டத்தில் யாரோ கத்தினான், வெளியே பாருங்கள். அனைவரும் ஜன்னல்களை நோக்கி ஓடினார்கள். பலமான ஆயுதம் ஏந்திய கவச வாகனங்கள் விமான நிலையத்தை நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்தன. சரியான அந்த தருணத்தில் பைலட்டின் குரல் ஸ்பீக்கர்கள் மூலம் எதிரொலித்தது. அன்பான பயணிகளே, ஒரு அவசர நிலை காரணமாக எங்கள் விமானம் நிறுத்தப்பட்டுள்ளது. தயவு செய்து உங்கள் இருக்கைகளிலேயே இருங்கள். இப்போதைக்கு விமானம் புறப்படாது. இந்த அறிவிப்பு தொடர்ந்து திரும்பத் திரும்பச் சொல்லப்பட்டது. பயணிகள் யாரும் இதுபோன்ற ஒரு காட்சியை இதற்கு முன்பு கண்டதில்லை. விபரீதம் என்னவென்று அனைவரும் குழப்பமடைந்தனர். ஒரு விஐபி பயணி விடப்பட்டு விட்டாரா? ஆனால் விமானம் ஏற்கனவே ரன்வேயை அடைந்துவிட்டதே. இப்போது எப்படி அது திரும்ப முடியும்? அறிவிப்பைத் தொடர்ந்து அனைத்து பயணிகளும் வெயிட்டிங் ஹாலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். நான் உள்ளே நுழைந்தவுடன் 1 டஜனுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட நேர்கோட்டில் நின்று என்னை நோக்கி அணிவகுத்து வந்தனர். ஜின்ஷான், நீனா ஸ்டெர்லிங் மற்றும் மற்ற அனைவரும் முற்றிலும் பேச்சில்லாமல் பார்த்துக் கொண்டிருந்தனர். நான் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவர்களை நோக்கி நடந்தேன். கேப்டன் மிகுந்த மரியாதையுடன் கேட்டார், நீங்கள் திரு பி. மிஸ்டர் பி. அவர்களா? நான் தலையசைத்தேன். ஆம், என் பெயர் பாய்யுடா. உங்கள் கடின உழைப்புக்கு நன்றி. நான் அதைக் கூறிய வினாடியே பணியாளர்கள் அனைவரும் கூட்டாக வணங்கினார்கள். திரு பி. அப்படிச் சொல்லாதீர்கள். உங்களுக்கு சேவை செய்வது எங்கள் பாக்கியம். உங்கள் பயணத்திற்கு எங்கள் நன்றியைத் தெரிவிக்க உயர் அதிகாரிகள் குறிப்பாக எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். நான் புன்னகைத்து கேப்டனின் தோளில் தட்டினேன். நீங்கள் அனைவரும் அருமையாகச் செய்தீர்கள். இதைக் கண்ட பயணிகளின் கண்கள் கிட்டத்தட்ட வெளியே வந்தன. நான் கனவு காண்கிறேனா? முழு விமானக் குழுவும் அவரை வரவேற்க மட்டுமே வந்துள்ளது. இந்த மனிதர் ஏதேனும் உயர் பதவியில் இருக்கும் இரகசிய அதிகாரியா? சற்று முன்பு என்னை கேலி செய்த அதே மனிதர்கள் இப்போது என்னை அகன்ற கண்களுடன் அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். என் கையை உயர்த்தி அமைதியான தொனியில் சொன்னேன், இந்த பயணிகளில் ஒருவர் என் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருந்துள்ளார். அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். என் எதிரே நின்ற ஜின் ஷெங்கை சுட்டிக் காட்டினேன். அவர்தான் என்னை மிரட்டியவர். ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் கேப்டன் தனது ரேடியோவை எடுத்தார். பாதுகாப்பு பணியாளர்களே, உடனடியாக வெயிட்டிங் ஹாலுக்கு புகாரளிக்கவும். எங்களிடம் ஒரு சந்தேக நபர் உள்ளார். ஜின் ஷெங் என்ன நடக்கிறது என்பதை புரிந்துகொள்வதற்குள் காவலாளிகள் அவனை பிடித்து காற்றில் தூக்கினர். அவன் பீதியில் கத்தத் தொடங்கினான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் சேர்மேன் நீனா ஸ்டெர்லிங்கின் தனிப்பட்ட உதவியாளர். என்னை உடனே கீழே இறக்குங்கள். அவன் மேலும் கத்தினான். சேர்மேன் நீனா, நீங்கள் அவர்களிடம் சொல்ல மாட்டீர்களா? நீங்கள்தான் இந்த விமான நிறுவனத்தின் மிகப்பெரிய பங்குதாரர் ஆயிற்றே. அவரது வார்த்தைகளைக் கேட்டு நான் சிரித்தேன். அசிஸ்டன்ட் ஜின், என்னை பகைத்துக் கொண்டால் நல்ல முடிவு கிடைக்காது என்று நான் முன்பே சொன்னேனே. இப்போது புரிகிறதா? சேர்மேன் நீனாவை மறந்துவிடுங்கள். என்னை இன்னும் நீங்களோ அல்லது அவளோ எரிச்சலூட்டினால் நீனா கூட என் முன்பு தலைவணங்கி மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். அப்போது கேப்டன் ஜின் ஷெங்கை இழுத்து வந்தார். திரு பி. வேறு யாராவது இருக்கிறார்களா? தனது உதவியாளர் இப்படி அவமானப்படுவதைக் கண்டு நீனா ஸ்டெர்லிங்கின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. அவநம்பிக்கையின் உச்சத்தில் அவள் முன்னால் வந்தாள். கேப்டன் மில்லர், நான் ஸ்டெர்லிங் குழுமத்தின் தற்போதைய தலைவர். நீங்கள் என் பேச்சைக் கேட்பீர்களா? தயவுசெய்து என் ஆளை விடுவியுங்கள்.
கேப்டன் மில்லர் எந்த தயக்கமும் இல்லாமல் பதிலளித்தார். சேர்மேன் நீனா, மன்னிக்கவும், ஆனால் இனிமேல் நாங்கள் திரு பியின் உத்தரவுகளை மட்டுமே ஏற்போம். கேப்டன் பேசியவுடன் ஒட்டுமொத்த டெர்மினலிலும் அமைதி கவ்வியது. நியூயார்க்கின் பணக்காரர்களால் யாரையும் விடுவிக்க முடியவில்லை. ஆனாலும் இந்த மனிதனின் ஒரே ஒரு போன் கால் ரன்வேயிலிருந்து முழு விமானத்தையும் திருப்பி அனுப்பியுள்ளது. அசிஸ்டன்ட் ஜின் முகம் பயத்தால் பேயறைந்தாற்போல் வெளிறிப்போனது. நான் புன்னகையுடன் அவனை நோக்கி நடந்தேன். அசிஸ்டன்ட் ஜின், நீங்கள் கேட்ட அந்த 100 மில்லியன் பணப்பை வெளியே கவச வாகனங்களில் வந்துவிட்டது. இப்போது சொல்லுங்கள், என் நஷ்டஈட்டை எப்படி தீர்க்கப் போகிறீர்கள்? ஜின் ஷின் ஆத்திரத்துடன் முறைத்தான். பையா, இது நியூயார்க். உனது இடத்தை மறந்துவிடாதே. நான் புன்னகைத்தேன். குறிப்பிடத்தக்க அசிஸ்டன்ட் ஜின் இன்னும் மிரட்டல்களை விடுகிறாரே. நீனா ஸ்டெர்லிங்கால் இனி அமைதியாக இருக்க முடியவில்லை. அவள் குறுக்கிட்டாள். போதும். இவ்வளவு சிறிய விஷயத்தை ஏன் இவ்வளவு பெரிய விவகாரமாக மாற்றுகிறீர்கள்? ஜின் ஷின் எங்கள் குடும்ப உறுப்பினர் போன்றவன். என் மீதுள்ள மரியாதைக்காக இந்த விஷயத்தை விட்டுவிடுங்கள். நான் உரக்கச் சிரித்தேன். உங்கள் மீதுள்ள மரியாதைக்காகவா, மிஸ் நீனா? உங்கள் பெயருக்கு அத்தகைய பெரிய மதிப்பு இருப்பதாக உண்மையிலேயே நினைக்கிறீர்களா? அந்த வார்த்தைகளைக் கேட்டதும் அவளது முகம் கோபத்தால் இருண்டது. பாய்யுடா, எல்லையை மீறாதே. ஞாபகம் வச்சுக்கோ, இது நியூயார்க். நான் குளிராக சிரித்துவிட்டு என் போனை எடுத்தேன். அற்புதம். நீங்களும் அவனும் ஒரே கம்பெனியைச் சேர்ந்தவர்கள், அதனால்தான் ஒரே பாஷையில் பேசுகிறீர்கள். மிஸ் நீனா, உங்கள் ஆள் விமானத்தில் அவ்வளவு திமிராக நடந்து கொண்டதற்கு ஒரே காரணம் ஸ்டெர்லிங் குடும்பம் அவரை பாதுகாக்கும் என்று அவர் நம்பியதுதான். ஆனால் இன்று உங்களைப் போன்றவர்களின் திமிரை ஒருமுறைக்கும் மேலாக அடித்து நொறுக்கவே நான் வேண்டுமென்றே இந்த நாடகத்தை நடத்துகிறேன். இதைச் சொன்ன பிறகு அனைவரின் முன்னிலையிலும் நீனாவின் தந்தைக்கு டயல் செய்தேன். அழைப்பு முதல் ரிங்கிலேயே எடுக்கப்பட்டது. ஹலோ, நான் திரு பி பேசுவதைக் கேட்கிறேனா? என் மகளுடன் இப்போது நீ பிளைண்டில் இருக்க வேண்டியதுதானே? திடீர் போன் என்ன? நீனாவை கூர்மையாக பார்த்தவாறு நான் கூறினேன். திரு ஸ்டெர்லிங், கடந்த சில ஆண்டுகளாக உங்கள் குடும்பம் கொஞ்சம் வசதியாக வாழ்ந்துவிட்டதா? விமான நிலையத்தை அடைவதற்கு உங்களுக்கு சரியாக 10 நிமிடங்கள் உள்ளன. நீங்கள் வரவில்லை என்றால் நியூயார்க்கின் முழு வணிக நிலப்பரப்பையும் மாற்றுவதற்கு நான் ஒரு நிமிடம் கூட தயங்க மாட்டேன். மறுமுனையில் மரண அமைதி நிலவியது. பின்னர் ஒரு கப் உடை சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு பீதியான குரல் ஒலித்தது. திரு பி, தயவு செய்து அமைதியாக இருங்கள். நான் உடனே விமான நிலையத்திற்கு வருகிறேன். இங்குள்ள அனைவரும் சிலையாகிப் போயினர். இந்த மனிதர் ஸ்டெர்லிங் குழுமத்தின் நிறுவனரை பகிரங்கமாக மிரட்டிக் கொண்டிருக்கிறார். நீனாவின் கோபம் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்தது. பற்களைக் கடித்தவாறு அவள் கூறினாள். பாயுடா, உனக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது எனக்கு கவலை இல்லை. ஸ்டெர்லிங் குடும்பம் உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது. நான் என் கையை அலட்சியமாக வீசினேன். மிஸ் நீனா, நீங்கள் தவறுதலாக புரிந்து கொள்கிறீர்கள். ஸ்டெர்லிங் குடும்பம் என்னை விட்டுவிடுமா இல்லையா என்பது கேள்வியல்ல, நான் உங்களை விட்டுவிடுவேனா என்பதுதான் கேள்வி. அசிஸ்டன்ட் ஜின் மீண்டும் பொங்கி எழுந்தான். ஹேய் பையா, இப்போது நீ சேர்மேன் ஸ்டெர்லிங்கையும் அவமதிக்கிறாயா? இன்று உனக்கு பின்னால் நிற்பவர் யார் என்பதை நானே பார்க்கிறேன். நான் அமைதியான புன்னகையுடன் பதிலளித்தேன். அசிஸ்டன்ட் ஜின், விமானம் திரும்பியது வெறும் தற்செயல் நிகழ்வு என்று உண்மையிலேயே நினைக்கிறீர்களா? இத்தனை ஆண்டுகளாக உதவியாளராக இருந்தும் உன்னால் சூழலை புரிந்து கொள்ள முடியவில்லை. காலம் கடந்தது. டெர்மினலில் கூட்டம் அதிகரித்தது. மக்கள் வீடியோக்களை பதிவு செய்ய தங்கள் போன்களை வெளியே எடுக்கத் தொடங்கினர். அப்போது கர்வத்துடன் இருந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் மூச்சு வாங்கிக் கொண்டு என்னை நோக்கி ஓடி வந்தார். தனக்கு முன்னால் நடக்கும் காட்சியை பார்த்த ஸ்டெர்லிங்கின் முகம் நிறம் மாறியது. அவர் நடுக்கத்துடன் கேட்டார். திரு பி, நான் ரொம்ப லேட்டா? நான் என் கைக்கடிகாரத்தை பார்த்துவிட்டுச் சொன்னேன். மாமா ஸ்டெர்லிங், இன்னும் ஒரு நிமிடம் தாமதித்திருந்தால் நியூயார்க்கின் பணக்காரர் இன்று மாறியிருக்கக்கூடும். இதைக் கேட்டதும் அவரது நெற்றியில் குளிர்ந்த வியர்வை வழிந்தது. பளார்! அரைந்த சத்தம் உரக்க எதிரொலித்தது. நீனாவின் கன்னத்தில் 5 சிவப்பு விரல் தடங்கள் பதிந்தன. சேர்மேன் ஸ்டெர்லிங் கோபத்தில் கதறினார். பயனற்ற பெண்ணே, நீ என்ன செய்திருக்கிறாய் என்பது உனக்குத் தெரியுமா? இந்த நொடியே திரு பியிடம் மன்னிப்பு கேளு. நீனா அதிர்ந்து போனாள். அப்பா, உனக்கு மூளை மத்து பிடித்து விட்டதா? ஏன் என்னை அடிக்கிறாய்? இது இந்த மனிதனின் தவறுதான். இவன் எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தியுள்ளான். சேர்மேன் ஸ்டெர்லிங் மற்றொரு கடுமையான அறையை தந்தார். திரு பி முன்னால் இப்படி நடந்து கொள்ள உனக்கு யார் உரிமை கொடுத்தது? ஸ்டெர்லிங் குழுமத்தின் நிறுவனர் தன் மகளை விட புத்திசாலி என்பதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் நீனாவின் மூளை முற்றிலும் குழம்பியிருந்தது.
ஒரு வெளிநாட்டவருக்கு முன்பு தன் தந்தை ஏன் இவ்வளவு உதவியற்றவராக இருக்கிறார் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சேர்மேன் ஸ்டெர்லிங் போன்று மிகச் சிலருக்கு மட்டுமே உண்மையான காரணம் தெரியும். அப்போது அசிஸ்டன்ட் ஜின் முன்வந்தார். சேர்மேன் ஸ்டெர்லிங், இந்த மனிதருக்கு உங்கள் குடும்பத்தின் மீது எந்த மரியாதையும் இல்லை. உங்கள் குடும்பத்தின் பெருமையை பாதுகாக்கவே மிஸ் நீனா அப்படிச் செய்தாள். அவரிடம் நீங்கள் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறீர்கள்? சேர்மேன் ஸ்டெர்லிங் ஜின் ஷெங்கை குளிர்ச்சியாக முறைத்தார். நீ என் மகளின் உதவியாளர்தானே? நன்றாக கேட்டுக்கொள், இந்த வினாடியிலிருந்து நீ வேலையை விட்டு நீக்கப்படுகிறாய். இந்த முடிவால் அனைவரும் அதிர்ந்து போனர். நான் அமைதியான குரலில் சொன்னேன், இப்போது மன்னிப்பு கேட்கத் தேவையில்லை. ஸ்டெர்லிங் குடும்பத்துடனான எனது தொடர்பு இத்துடன் முடிகிறது. சேர்மேன் ஸ்டெர்லிங் ஒரு சிலையைப் போல உறைந்து போனார். அவர் பரிதாபமாக வேண்டுகோள் விடுத்தார். திரு பி, அப்படிச் சொல்லாதீர்கள். நீங்கள் கோரும் விலையை நான் நிபந்தனையின்றி தரத் தயாரு. நான் மென்மையாகச் புன்னகைத்தேன். விலையா? மாமா ஸ்டெர்லிங், பணத்தால் இந்த விஷயத்தை மூடிவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா? என் வாழ்க்கையில் பல சக்தி வாய்ந்த மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்கள் மகளைப் போல சட்டத்தை அப்பட்டமாக மீறும் ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. இன்று என்னிடத்தில் ஒரு சாதாரண நபர் இருந்திருந்தால் நீங்கள் இங்கு வந்திருப்பீர்களா அல்லது விஷயத்தை மூடி மறைக்க ஒரு போன் கால் செய்திருப்பீர்களா? அவர் அவமானத்தால் தலையைக் குனிந்தார். இன்று என்ன நடந்தாலும் முழு பொறுப்பும் எங்களுடையதுதான். விலையைச் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். தன் தந்தை இவ்வளவு உதவியற்றவரைக் கண்ட நீனா மீண்டும் கத்தினாள். அப்பா, எங்கள் குடும்பம் நியூயார்க்கின் மாபெரும் வீடுகளில் ஒன்றாகும். ஒரு வெளிநாட்டவருக்கு முன்பு உங்களால் எப்படி தலை வணங்க முடிகிறது? நான் கேலியாகச் சொன்னேன். அப்படியானால் ஸ்டெர்லிங் குடும்பம்தான் ஆட்சி செய்கிறது என்று இன்னும் நினைக்கிறீர்களா? நான் சில ஆண்டுகளாக சாதாரண உலகத்திலிருந்து விலகி இருந்த போதிலும் உங்கள் குடும்பம் இருக்கிற இடமே தெரியாமல் போகும் அளவுக்கு பெரிய மனிதர்களை நான் சந்தித்துள்ளேன். நீனா கிண்டல் செய்தாள். பாயுடா, நீ உண்மையில் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்றால் அதை நிரூபி. நான் ஒரு குளிர்ச்சியான சிரிப்பை உதிர்த்தேன். மிஸ் நீனா, குருட்டுத் திமிர் ஒருவனை அழித்துவிடும். நீங்கள் பெருமை கொள்ளும் குடும்பம் என் கண்களில் பூஜ்ய மதிப்பைத்தான் கொண்டுள்ளது. அந்த நேரத்தில் நீனாவின் போன் அடித்தது. அவள் அதை ஸ்பீக்கரில் போட்டாள். போனில் இருந்து ஒரு பீதியான குரல் கத்தியது. மேடம், அனைத்து நிறுவன கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. மேலும் வாஷிங்டனில் இருந்து நேரடியாக ஒரு விசாரணைக் குழு வந்துள்ளது. ஸ்டெர்லிங் குழுமத்தின் அனைத்து நிதி நடவடிக்கைகளும் காலவரையின்றி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதைக் கேட்டதும் நீனாவின் காலடியில் நிலம் நழுவியது. அவளது தந்தை கோபத்தில் கத்தினார். முட்டாள் பெண்ணே, முழு குடும்பத்தையும் நீ நாசமாக்கிவிட்டாய். நான் ஏன் இந்த சம்பந்தத்தை ஏற்பாடு செய்தேன் என்பது உனக்கு இன்னும் புரியவில்லையா? திரு பி சாதாரண மனிதர் அல்ல. நீனா நதிரும் குரலில் கேட்டாள். அப்பா, அவர் எங்கள் குடும்பத்தால் எதிர்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரியவரா? நான் சொன்னேன், மிஸ் நீனா, உங்கள் உதவியாளர் எதையும் மேலும் தாண்டாததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இல்லையென்றால் விளைவுகள் கம்பெனியை மூடுவதோடு மட்டும் நின்றிருக்காது. நீனாவின் பெருமை அனைத்தும் ஒரே வினாடியில் சுக்குநூறாக உடைந்தது. தன் தலையை குனிந்தவாறு அவள் திணறினாள். திரு பி, நான் தவறு செய்துவிட்டேன். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள தயாரு. நான் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் பதிலளித்தேன். மிகவும் தாமதித்துவிட்டது, மிஸ் நீனா. நீ ஏற்கனவே என்னை நிராகரித்து விட்டாய். என் வார்த்தைகள் அவளை மின்னல் போல் தாக்கின. ஒட்டுமொத்த டெர்மினலும் மரண அமைதியில் மூழ்கியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் சேர்மேன் ஸ்டெர்லிங்கை பார்த்தேன். மாமா, என் அம்மாவின் மரியாதைக்காக உங்களை மன்னிக்க நான் பரிசீலிக்கலாம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை உண்டு. யார் முடிச்சு போட்டார்களோ அவர்கள்தான் அதை அவிழ்க்க வேண்டும். என் சீட் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டது. எனவே அதற்கு யாராவது பொறுப்பேற்க வேண்டும். முழு பொறுப்பையும் ஏற்க அசிஸ்டன்ட் ஜினுக்கு தகுதி இல்லை. ஆனால் நீங்கள்தான் அதற்கு சரியான நபர். எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் அறிவித்தார். நாளை நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இனி நீனாவுக்கும் எனக்கும் தந்தை மகள் உறவு இல்லை என்று அறிவிப்பேன். மற்றும் ஜின் ஷெங்கை பொறுத்தவரை அவன் அதே இரவில் அமைதியாக வாஷிங்டனுக்கு அனுப்பப்பட்டான். போனில் ஒரு உயர்மட்ட அதிகாரியை அவமதித்த குற்றத்திற்காக அவனால் நியூயார்க்கிற்கு திரும்பவே முடியவில்லை. ஒரு வருடத்திற்குப் பிறகு நான் வணிகப் பணிக்காக நியூயார்க்கிற்கு திரும்பிய போது ஒரு காலத்தில் தனது பரந்த செல்வத்தைக் கண்டு பெருமைப்பட்டு அந்த திமிரான ஸ்டெர்லிங் குழுமம் ஏற்கனவே வரலாற்றின் பக்கங்களில் புதைக்கப்பட்டிருந்தது.